50வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரை 30 ஸ்லோகங்கள் நலபுராணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவான் ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசனம். காயத்ரி கங்கா துளசி மகாபாதக நாசனம். அகல்யா திரௌபதி சீதா தாரா மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசனம். கலியுக நலசரித்திரம் ஸ்மரே நித்தியம் கலிநாசனம் என்பது பெரியவருடைய வாழ்க்கை. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் முழுதாக இன்பமாக மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு நாள் முழுவதும் நான் துன்பமாக இருந்தேன்னு சொல்கிறது தான் அதுக்கு இடம் கிடையாது. இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மனித ரகசியம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்கிறோம், வழிபாடு செய்கிற நேரத்தில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால், துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் தோண்டு போகக்கூடாது, இன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் மயங்கிவிடக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பிரார்த்தனை தான் சரியான பிரார்த்தனை. இன்பமும் துன்பமும் இயற்கை நியதி. இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு பாடல். அந்த அடிப்படையில் நலபுராணம் கேட்டவர்களுக்கெல்லாம் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பது வியாச பகவான் அந்த வனபருவத்திலேயே 50வது ஸ்லோகம் 80வது ஸ்லோகம் முடிந்த உடனே அதற்கான பலனை கூறுகிறார். நலபுராணம் கேட்கின்ற பொழுது யாரெல்லாம் கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ அதற்கான ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கலியினுடைய கொடுமையிலிருந்து நீங்கி விடுவார்கள். முதல் விஷயம். இரண்டாவது செய்தி என்ன சொல்கிறார் வியாசர் அப்படின்னு சொன்னால், நலபுராணம் கேட்பவர்களெல்லாம் இழந்த சொத்துக்களையும் புதிய சொத்துக்களையும் பொருள்களையும் மீண்டும் பெறுவார். இது இரண்டாவது. மூன்றாவது அவர் சொல்லுகின்ற விஷயம் என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் எந்த விதமான குறையும் வரவே வராது, தொடர்ந்து நலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி மகாபாரதத்திலே வியாசர் அருள் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பழைய காலத்திலே எல்லா இடங்களிலும் அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த கதைகள் சொல்லப்பட்டன. கதைகள்னால் புனைந்த கதை இல்லை, நேரே நிகழ்ந்த கதை. அதற்கு சான்று என்னன்னு சொன்னால், ராமாயணத்துக்கும் மகாபாரதத்திற்கும் புராணம் என்று பெயர் இல்லை. ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். இதிகாசம் என்றால் என்ன? இப்படியாக நடந்தது. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், ஒருத்தர் பேசினார், நான் கேட்டேங்கிறது இப்படியாக நடந்தது. அந்த மாதிரி இப்படியாக நடந்ததுன்னு சொன்னால் யாராவது பார்த்து எழுதி அதை குறிப்பு வைத்திருந்தால்தான் அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி வேடுவனாக கொள்ளைக்காரனாக கொலைகாரனாக இருந்த ரத்னாகரன் ராமநாமத்தை உச்சரித்து அவன் என்னவாகியிருக்கிறான்? ஒரு மகரிஷியாக மாறி வால்மீகி என்ற பெயரை தாங்கியிருந்தார். வால்மீகி என்ன செஞ்சார்? அவருடைய வாழ்ந்த காலத்திலே ராமனுடைய கதையை அவரே பார்த்து எழுதி வைத்தார். என்ன சொல்ல போனோம்னா, அவருடைய மகன்களாகிய லவன் குசன் 2 பேருக்கும் ராமாயண கதையை அவரே உபதேசம் செய்து அந்த ராமாயண கதையை அயோத்தியில் ராமர் முன்னாலேயே நிகழ்த்திய பெருமை வால்மீகி மகரிஷிக்கு உண்டு. அதே மாதிரி வேதவியாசர். வேதவியாசர் யாருன்னு கேட்டோம்னா மீனவ பெண். மீனவ பெண்ணுடைய குழந்தை. அப்போ இவர்களெல்லாம் பார்த்து எழுதி வைத்த புராணங்கிற இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம். அதனால் இவைகளெல்லாம் கதைகள் அல்ல, உண்மை சத்தியம் என்றும் நிலைத்து. ஹரிச்சந்திரன் நாடகம் கேட்டோம். கேட்டு ஒரு 10 தடவை திருப்பி சொன்னோம்னா
நாமும் இனிமேல் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு. அதே மாதிரி நல்லதங்கால் கதை கேட்டோம். அதெல்லாம் அழுக கதையெல்லாம் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், இதெல்லாம் கதைக்கு உதவாதது அப்படி என்று சொல்லி அதற்கெல்லாம் பட்டம் சுட்டி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆகிட்டோம். அந்த நல்லதங்கால் கதையை கேட்கிற நேரத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும், எத்தனை கஷ்டங்களை ஏற்றாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த காலத்து மனிதர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் நளாயினி கதை. இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நாம் என்ன செய்து விட்டோம்? புறந்தள்ளி விட்டோம், புறக்கணித்து விட்டோம். மீண்டும் அதையெல்லாம் புதுப்பிக்க வேண்டும். அதான் இன்னும் தொலையலை, அங்கே தொட்டுக்கிட்டு இருக்கு. சொன்னார், நான் சமயத்தை தேடினேன், சமயத்தில் கிடைத்தது சமயம் அப்படின்னாரு. அந்த மாதிரி இந்த கதைகளெல்லாம் இன்னும் இருக்கிறது. இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். கதைக்குள்ளே போவோம். நளன், தமயந்தி இவர்கள் தான் இந்த காப்பிய நாயகன் நாயகி. நளதன் நிடப நாட்டினுடைய தலைவன், பேரழகன், பெருவீரன், நல்ல குணவான், வேதங்களெல்லாம் முழுக்க முழுக்க திறம்பட படித்தவன், அதன்படி நடப்பவன், தர்ம ஆட்சி செய்தவன், அறவழியிலே ஆட்சி செய்தவன். அந்த மாதிரி மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன். அவனுடைய பெருமைகளெல்லாம் சொல்வதற்கு வரிகள் பத்தாது. அதே மாதிரி விதர்ப்ப நாட்டுடைய மன்னன் பீமன். பீமன்னா பஞ்சபாண்டவருடைய பீமன் கிடையாது, விதர்ப்ப நாட்டு அரசனுடைய மகன் மன்னன். அவன் பெயர் பீமன். அவருடைய மகன் தமயந்தி. எப்படி நளனுடைய பெருமை அருமைகளெல்லாம் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தமயந்தியுடைய பேரழகு, ஆற்றல், குணங்கள், மரியாதை, பக்குவம், உபசரிப்பு, பெரிய ஞானம், இதையெல்லாம் அந்த மங்கையர் திலகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மங்கையர் திலகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை பெற்றவள் யாருன்னா தமயந்தி. இவர்களுடைய புராணம்தான். ஒரு நாள் நளன் என்ன செய்கிறான்? அவனுடைய தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறான். உலாவி கொண்டிருக்கிற நேரத்தில் அன்னப்பறவைகள் வருகிறது. அன்னப்பறவைகள்னால் தங்க அன்னப்பறவைகள் வருகிறது. வருகின்ற பொழுது அன்னப்பறவைன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா வாத்து, கொக்கு இது ரெண்டும் இல்லாமல் அதனுடைய சாயலாக இருக்கக்கூடிய ஒரு பறவை அன்னப்பறவை. இப்பொழுது அந்த இனம் இல்லை என்று சொல்கிறார். அன்னப்பறவைன்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை என்னென்னா, தண்ணியையும் பாலையும் கலந்து வைத்தால் தண்ணியை விலக்கி விட்டு பாலை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு என்று சொல்வார்கள்? அன்னப்பறவைக்கு உண்டு என்று சொல்வார்கள். அப்படி இருக்கையில் இந்த அன்னப்பறவையை நளன் பிடிக்கப் போகிறான். பிடிக்க போகிற நேரத்தில் நளனை பார்த்து அன்னப்பறவை சொல்லுகிறது, என்னை தொல்லை செய்யாதே, உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நல்ல செய்தியை என்ன என்று கேளுங்கிற நேரத்தில் நளன் சொல்கிறான், நன்றாக சொல் அப்படி. விதர்ப்ப நாட்டிலே பீம மன்னன் என்று மன்னன் இருக்கிறான். அவனுடைய மகள் பெயர் தமயந்தி. பேரழகி, பேராற்றல் படைத்தவள், குணவதி, இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு இலக்கணமானவள். அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடம் நான் தூது வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த அன்னப்பறவையினுடைய அந்த வர்ணனையெல்லாம் கேட்டு இவனுடைய மனதிலே தமயந்தியினுடைய தாக்கம் உருவாகுது. அன்னப்பறவை வந்த இடம் முதல்ல எந்த இடம்னு சொன்னால் நலன்கிட்ட தான் போணுச்சு. அதற்கடுத்தது தமயந்தியிடம் செல்கிறது. தமயந்தியை பார்க்கிறது. தமயந்தியை பார்த்தவுடன் நலனுடைய பெருமை அருமைகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. அதாவது முன்னாடியே சொன்னோம், நீரை நீக்கி பாலை மட்டும் சாப்பிடுகிற மாதிரி உயர்ந்த குணங்கள் அதுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நலனுடைய உயர்ந்த குணங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக
தமயந்தியிடம் சொன்னது. அதுவரை அவளுக்கு இல்லாத மாற்றம் அப்பொழுது அவனுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. யாரு? தமயந்தி. தமயந்தி என்ற பெயரை சொன்னால் பெண்களுக்கெல்லாம் பொறாமை வரும். ஏன் பொறாமை வரும்னு சொன்னால், நாம் ஒரு ஆணாக இருந்து தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே என்ற அளவிற்கு மிகவும் பக்குவமானவள், பரிபக்குவமானவள், மிகவும் பேரழகி. அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் நலன் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை வரும். காரணம் என்னன்னா, நாம் ஒரு பெண்ணாக இருந்து நலனை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு அற்புதமான என்ன உடையவன், பெருமை உடையவன் நலன். இந்த அண்ணன் தூது சொன்ன பிற்பாடு இவளுக்கு மனதிலே அந்த எண்ணம் உண்டாகிவிட்டது. எண்ணத்தை தோழிகள் மூலமாக தெரிவிக்கிறாள். தோழிகளெல்லாம் மன்னன் பீமனிடம் தெரிவிக்கிறார்கள். இதுவரை தமயந்தியிடமெல்லாம் இல்லாத மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அச்சப்படுகிறாள், நாணப்படுகிறாள், அடிக்கடி தனக்குள்ளே சிரித்து கொள்கிறாள். அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் அவரிடம் தோன்றுகிறது என்று சொல்லி பீமனிடம் சொல்லி அவளுக்கு திருமணம் நிச்சயிக்குமாறு ஒரு செய்தியை மற்றவர்கள் சொல்கிறார்கள். சொன்னவுடன் பீமனும் பார்க்கிறான். பீமனும் பார்த்து என்ன செய்கிறான், அவரிடம் இந்த மாற்றங்கள் நியாயமான மாற்றங்கள், பருவமடைந்தவள், அதனால் இந்த எண்ணங்களெல்லாம் நிச்சயமாக உருவாகும். அதனால் என்ன செய்வோம், திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி சுயம்பரம் அறிவிக்கிறார். சுயம்பரம், சுயம்பரம்னா என்ன? அவங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், நிறைந்த சபையில் மணமகன்களாக வந்து உட்கார்ந்திருக்கின்ற சபையில் போய் தன்னுடைய திறமைகளை, அழகு பெருமைகளெல்லாம் அதாவது பணிப்பெண் சொல்ல அதையெல்லாம் கேட்டு இந்த பெண் எந்த மணமகனை பிடிக்கிறதோ அவளுக்கு நிறைந்த அவையில் என்ன செய்வாள், மாலை சூடி கணவனாக ஏற்றுக்கொள்வாள். இதுதான் அந்த திருமணச் சடங்கு, அதாவது சுயம்பரம். அப்படி இந்த சுயம்பர செய்தி தெரிந்தவுடன் வெளிநாட்டு மன்னர்கள், அரசர்கள், எங்கள் பிரியப்பட்டவங்களாம், தமயந்தினுடைய அருமை பெரிய தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால் எல்லாரும் அங்கே போனாங்க. போகிற நேரத்தில் நலன் சென்றான். ஏன்னா இந்த தூது சுயம்பரம் எல்லாமே யாருக்காக, நலனுக்காகத்தான். ஏன்னா அவருடைய மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகிவிட்டது. அந்த மாதிரி எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அந்த விதர்ப்ப நாட்டு சுயம்பரத்திற்காக செல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தேவர்கள், சூரியன், அக்னி, வருணன், யமன், இந்த 4 தேவர்களும் என்ன செய்கிறார்கள், அவர்களும் தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவர்களும் விதர்ப்ப நாட்டிற்கு வருகிறார்கள். அவங்களுக்குள்ளே ஒரு உரையாடல். என்ன உரையாடல்னா, நம்ம 4 பேரில் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் சரி, நாம் அதை வாழ்த்த வேண்டும், ஏற்க வேண்டும். அதனால் நம்ம 4 பேரும் போவோம். நம்ம 4 பேரை தவிர யாரையும் திரும்ப தமயந்தி என்ன செய்து கொள்ளக்கூடாது, சுயவரத்தில் மணமகனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற திட்டத்தோடு போகிறார்கள். போகின்ற நேரத்தில் நலன் எதிர்ப்படுகிறான். வருகின்ற நேரத்தில் இந்த 4 தேவர்களும் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இப்படிப்பட்ட ஒரு அழகனும் தோற்றம் உள்ளமும் இந்த உலகத்தில் இருக்கிறானா என்று சொல்லி இந்த 4 தேவர்களும் என்ன செய்கிறார்கள், ஆச்சரியம் கொள்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறாங்க, நலனை வழிமறிக்கிறார்கள். வழிமறித்து, நாங்கள் 4 பேரும் தேவர்கள், நான் இந்திரன், வருணன், அக்னி, யமதர்மன், நாங்கள் 4 பேரும் தமயந்தியினுடைய சுயவரத்திற்காக செல்கிறோம். தமயந்தியினுடைய சுயவரம் நடக்கப் போகிறது. நாங்கள் 4 தேவர்கள் வருகிறோம். அதனால் நீ என்ன செய்யணும், நீ தூது போகணுங்கிறாங்க. இந்த சுயவரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாசகத்தை வாங்கிக்கிறாங்க. நாங்கள் 4 பேரும் தேவர்கள், எங்களுக்காக நீ ஒரு காரியம் செய்ய முடியுமா
எங்களுக்காக ஒரு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி 4 பேர் கேட்குறாங்க. தேவர்களே கேட்குறீங்க, நான் ஒரு சாதாரண மனிதன், உங்களுக்காக நான் எதையும் செய்கிறேன் என்று சொல்கிறான். சத்தியம் செய்து கொடு என்று சொல்கிறார்கள். சத்தியமும் செய்து கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அப்புறம்தான் என்ன செய்கிறாங்க, தமயந்தியினுடைய சுயவரத்திற்காக நாங்கள் செல்கிறோம், நீ தான் என்ன செய்யணும், தூது போகணும். உடனே மறுக்கிறான். என்ன மறுக்கிறான், தமயந்தி என்னை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வார், என்னை மட்டும்தான் நேசிப்பார், அதே மாதிரி நானும் தமயந்தியை தவிர வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவே மாட்டோம், எங்களுக்குள் மனரீதியான ஒரு ஒப்பந்தம், அன்னத்தூது என்று சொன்னவுடன் 4 தேவர்களும், நலனே நீ நாங்கள் சொல்வதை தட்டமாட்டேன், உங்களுக்காக என்ன செய்வேன், எதையும் செய்வேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய், அதனால் என்ன செய்யணும், நீ தூது போதணும், இல்லைனால் எங்களுடைய சாபத்திற்கு உள்ளாவாய் அப்படின்னு சொன்னோடனே ஒரு மனதாக என்ன செய்கிறாள், அந்த எண்ணத்தை மனதில் நிறுத்தி கொண்டு சரி உங்களுக்காக நான் தூது போகிறேன். எப்படி அது சம்மதிக்கிறான் அப்படின்னு சொன்னால், தமயந்தி என் மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மையானால் தமயந்தி நிச்சயமாக என்ன செய்வாள், என்னைத்தான் திருமணம் செய்து கொள்வாள், வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்கிற மன உறுதி. போகிறான், அந்த புறம் இருக்குது, சுயமர நாளைக்கு. அப்படி இருக்கையில் இவன் தூது போகிறான். தூது போகிற நேரத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்தவுடன் உன்னை திருமணத்திற்கு முன்னால் பார்ப்பதற்காக நலன் வந்து விட்டான் என்று பணிப்பெண்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே தமயந்தி பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன செய்கிறான், வணக்கம் சொல்கிறான் மரியாதை நிமித்தம். என்னுடைய பெயர் நலன், நிடத தேசத்து மன்னன், உன்னுடைய சுயமரத்திற்காக நான் வந்திருந்தாலும் கூட இப்பொழுது நான் தூதுவனாக வந்திருக்கிறேன். யாருடைய தூதுவனாக வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குற நேரத்தில் 4 தேவர்களுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன். இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் சார்பிலே நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த 4 பேரில் யாரையாவது ஒருவரை நீ மனமிட்டு கொள்ள வேண்டும், மாலை அணிவித்து கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே எப்படி இருக்கும், அவ்வளவு அன்பு, அவ்வளவு காதல். இன்றைக்கும் இந்த தாக்கம் தான் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்டெல்லாம் இருக்குது. பையன்கிட்ட இருக்கோ இல்லையோ, பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. பையன்கிட்ட இருந்தால் அன்றைக்கி நானே நினச்சிருப்பான், நீ என்ன சாப்பிடணுமோ கொடு, நான் உனக்காக என்ன செய்ய மாட்டேன், தூது போக மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ இந்த பெண் பிள்ளைகளுடைய மனநிலை மாறிப்போ. அந்த மாதிரி தமயந்தி குழம்பி போய்விடுறாள். போன பிற்பாடு சொல்கிறான், நான் அந்த 4 தேவர்களையும் நேரடியாக பார்ப்பேன், பார்த்து என்ன செய்வேன், அவர்களுடைய ஆசியுடன் உன்னை மணப்பேன், நீந்தான் என்னுடைய கணவன் என்று சொல்லி இதையும் போய் அந்த தேவர்களிடம் சொல்லிவிடு என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறாள். நலன் வருகிறான். வந்தவுடன் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் என்ன செய்கிறான், அப்படியே தேவர்கள் 4 பேரும் சொல்லுவது. சொன்ன உடனே பார்க்குறாங்க அவங்க, சரி அவருடைய முடிவு எப்படி இருந்தாலும் சரி என்று சொல்லி நாம் வேறு விதமாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மறுநாள் சுயவரம், மன்னாதி மன்னர்கள், எல்லா நாட்டிலிருந்து வந்த இளைஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தமயந்தி என்ன செய்கிறாள், சுயவரத்தில் பிடித்தமானவர்களுக்கு மாலையிட வருகிறாள் என்ற அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் அவங்களுடைய தோரணையோட பாவனையோடு உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்திருக்கையிலே பார்த்து கொண்டே வருகிறாள் தமயந்தி. ஒரு இடத்திற்கு வந்தவுடன் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. சுயவரத்தில் என்ன அதிர்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், 5 நலன்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 5 நலன். இவளுக்கு அப்படி சுற்றுது, கிரகங்கள் சுற்றுற மாதிரி சுற்றுது. சுற்றின உடனே என்ன செய்கிறாள், நிதானிக்கிறாள். நான் நலனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் காதலித்தது விரும்பியது உண்மையானால் உண்மையான நலனை நீ காட்ட வேண்டும்
என்று சொல்லி தன்னுடைய தெய்வத்திடம் என்ன செய்கிறாள்? பிரார்த்தனை செய்கிறாள். அவளுக்கு சில காட்சிகள் உடனே புலப்படுகிறது. என்ன காட்சிகள் அப்படின்னு சொன்னால், இந்த தேவர்களுடைய நிழல் தரையிலே விழுகாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய அருமை பெருக்கி வைக்கக்கூடிய புராணங்கள் சொல்ல செய்தி வேணாம். தேவர்களுடைய நிழல் கீழே விழுகாது. இப்போ நம்ம நிழல் கீழே விழுது. அதே மாதிரி தேவர்களுடைய கால்கள் நிலத்தில் பதியாது. அந்த இடத்துல தான் நிற்பாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு வியர்க்காது, துர்நாற்றம் இருக்காது. அவர்களுடைய முகத்தில் சோர்வு களைப்பு எதுவுமே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவர்கள் சூடி இருக்கின்ற மாலை என்ன செய்யாது? வாடவே வாடாது. அந்த மாதிரி இந்த குணாதிசயங்களை எல்லாம் அந்த தெய்வ சிந்தனை என்ன செய்கிறது? தமயந்திக்கு உணர்த்துகிற நேரத்தில் 4 பேர்களிடம் அந்த குறி தெரிகிறது. இந்திரன், அக்னி, வருணன், யமன் 4 பேரிடமும் அந்த எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது. அடுத்தது 5வது நலன் இருக்கிறான், உண்மையான நலன். அவனுக்கு களைப்பு சோர்வுங்கிறதோட ஒன்று. இப்போ மனச்சோர்வும் சேர்ந்து போச்சு. நம்மக்கிட்ட இந்த தேவர்கள் என்ன செய்தார்கள்? ஏமாற்றி சத்திய வாங்கி கொண்டார்கள். நாமளும் தூது போனோம். போன பிற்பாடு நம்மள மாதிரியே உருவம் எடுத்து அவர்களும் உட்கார்ந்துருக்க நேரத்தில் தமயந்தி என்ன செய்ய போகிறாள்? மயங்கி போகிறாள். யார் என்று அறியாமல் போகிறாள் என்று சொல்லி அந்த மனச்சோர்வு வந்தோடனே அவன் முகத்துல களைப்பு தெரிகிறது, சோர்வு தெரிகிறது. அவன் அணிந்திருந்த மாலையானது வாடுகிறது. நலன் தரையிலே காலை ஊட்டி கொண்டு இருக்கிறான், நிழல் படுகிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே எந்த விதமான சிறு சரணம் இல்லாமல் அந்த இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சால் அவர் வணக்கம் போட்டால், கிட்டத்திலே போய் வணக்கம் போட்டால், ஒருவருன்னு மாலை எடுத்துகிட்டு போனால் நலனுடைய கழுத்திலே போட்டு கணவனாக ஏற்றுக்கொண்டார். இந்த 4 தேவர்கள் என்ன செஞ்சாங்க? 4 பேர்களுக்காக தூது போனான். தூது போனது உண்மை, அவர்களுக்காக செய்தியை சொன்னது உண்மை. அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்காக தூது சென்றான். அவன் சத்தியத்தை மாறவில்லை. அதனால் அவள் தமயந்தியை மணக்கப் போகிறான். தமயந்தியர் என்ன செய்து விட்டால்? மாலை அணிந்து விட்டால். அதனால் அவன் 4 பேர் வாழ்த்துவன் சொல்லி வாழ்த்துகிறார்கள். யார்? இந்திராதி தேவர்கள். நலனை அழைத்தார்கள், ஆசீர்வாதம் செய்தார்கள். இந்திரன் சொன்னான், நீ எப்பொழுது எந்த இடத்தில் நினைத்தாலும் நான் அப்பொழுது அந்த இடத்தில் தோன்றுவேன். உனக்கு இது என்னுடைய சத்தியம். அதே மாதிரி உன்னை விட உலகத்தில் தேரோட்டக்கூடிய வீரன் யாரும் இருக்கவே முடியாது, குதிரை ரகசியம் தெரிஞ்சவன் யாரும் இருக்கவே முடியாது. இந்த 2 வரங்களையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி இந்திரன் சொல்கிறான். அதற்கடுத்து என்ன செய்கிறான்? அக்னி சொல்லுகிறான். அக்னி சாட்சியத்தான திருமணம் செஞ்சுக்கிறோம். அவனே சொல்கிறான், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக நீ கல்யாணம் செய்து கொண்டாய் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அக்னி சொல்லுகிறான், நீ நினைத்த இடத்துல நான் தீயாக வருவேன். அதே மாதிரி என்னை மாதிரி ஒரு பேரழகனாக நீ எப்பொழுதுமே இருப்பாய். ஆமாம், பிரகாசங்கிறது அக்னி தானே. இது அக்னி கொடுத்த வரம். அதற்கடுத்து வர்ணன் சொல்லுகிறான், நீ எப்பொழுது நினைத்தாலும் நீராக நான் வருவேன், நீராக நான் வருவேன். அதே மாதிரி நீ அணிந்திருக்கின்ற மாலை எப்பொழுது என்ன செய்யாது? வாடவே வாடாது. அதே மாதிரி வாடிய மாலையை எடுத்து கையால் என்ன செய்தாலும் தொட்டாலும் கீழே உதிர்த்து விட்டாலும் அந்த மனம் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை யார் கொடுக்குறான்? வர்ணன் கொடுக்குறான். அதற்கடுத்து யமதர்மன் பார்த்தான், நீ இப்பொழுதே சத்தியம் தவறாமல் அறந்தவராமல் என்ன செய்கிறாள்? ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எந்த நேரத்தில் தர்மசாஸ்திரத்தில் எந்த விதமான குறைபாடுகள் தென்பட்டாலும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற குறைபாடுகளை நான் நீக்குவேன். யாரு? தர்மன் சொல்லுகிறான். அதற்கடுத்து கூடுதலாக உன்னை எல்லோரும் விரும்பக்கூடிய இன்னொரு பெரிய திறமைசாலியாக மாற்றுவேன்னு சொல்லி நீ சிறப்பாக சமையல் செய்வாய்.
உனக்கு ஈடு இணையான சமையல்காரன் இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. அதனால் சமையல் கலையை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் ஒரு விமர்தனன் ஆசீர்வாதம் பண்ணுறான். அதனால தான் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னா யார் நலபாகம்னு கேட்பாங்க. நலபாகம், நலபாகம்னா என்ன? சமையல் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பீமனுக்கு அந்த இது இருந்துச்சு. யாரோட பிள்ளை? அவனு யமதர்மனுடையது தானே. அந்த மாதிரி அந்த பீமனுக்கு இருந்த அந்த நலனுக்கு அந்த சமையல்களை சிறப்பு தெரிந்தது. இந்த 4 பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பின உடனே வழியிலே வருகிறது அப்போ தான் வேதனை. இப்பொழுது சாதனை முடிந்து விட்டது, இனிமேல் சோதனை தொடங்குகிறது. வழியில் வர நேரத்தில் கலிபுருஷன் வருகிறான். அதே மாதிரி துவாரபுருஷன் வருகிறான். 4 யுகத்துக்கும் 4 அதாவது முக்கியமானவர்கள் புருஷன்னு சொல்லுவாங்க. அவன் தான் அந்த யுகம் முழுவதும் ஆட்சி செய்கின்றவன். இன்றைக்கி நம்ம பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தோம்னா வருஷ பலன் சொல்லுவோம். புத்தாண்டு அன்னைக்கு இன்னார் ராஜா, இன்னார் மந்திரி, இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தந்த யுகத்துக்கும் ஒவ்வொரு புருஷன் உண்டு. கலியுகத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு பேர் கலிபுருஷன்னு பேர். அதே மாதிரி துவாபரகத்தில் இருந்த அந்த புருஷனுக்கு பேர் துவார புருஷன்னு பேர். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வர்றாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரையிலே இந்த 4 பேருக்கும் கொஞ்சம் கலக்கம். நல்ல மனுஷன் ஒருத்தன் கூட பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கான், என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு 4 பேரும் பேசுகிற நேரத்தில் இந்த இந்திரா தேவர்களை பார்த்து என்ன செய்கிறாரு, நீங்கள் எங்கே சென்று வருகிறீர்கள் கேட்குறாங்க. கேட்டோடனே தமயந்தியினுடைய சுயரத்துக்கு போனோம். சுயவரம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. சுயவரம் முடிஞ்சு போச்சு. தமயந்தி யாரை மணமிட்டு கொண்டாள், திருமணம் செய்து கொண்டாள்னு சொன்னால் நெடுநாட்டு மன்னன் நளனை திருமணம் செய்து கொண்டாள். சொன்ன உடனேயே இவங்க 2 பேருக்கும் அந்த கோபம் எரிச்செல்லாம் வருகிறது, பொறாமை உணர்வு வருகிறது. நீங்களெல்லாம் தேவர்களாக இருந்தும் கூட தமயந்தி அடைய முடியவில்லை. அப்போ எங்களுக்கும் இந்த திருமணம் முடிஞ்சு போச்சு பிற்பாடு அவங்கள போய் நம்ம குழப்பம் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இருவரையும் நாங்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டோம். நல்லவன் நல்லதே நினைப்பான், கெட்டவனுக்கு என்ன செய்ய முடியும்? நல்லது நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி மிகவும் மோசமான குணம் படைத்தவர்கள் 2 பேரும் புறப்படுகிறார்கள். 4 தேவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் செய்வது தவறு, அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு தடுத்து கேட்கவில்லை. இந்த கலிபுருஷனும் துவாரபுருஷனும் சென்று விடுகிறார்கள். எப்படியாவது இந்த நளனையும் தமயனையும் பிரிக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் சமயத்தை பார்க்கிறார்கள். சமயத்தை பார்க்கிற நேரத்தில் துவாபர புருஷன் ஒன்றும் கஷ்டமானவன் இல்லை. அவன் யார் எதை சொன்னாலும் கேட்பான். அவனுடைய குணம் அதுதான். உட்காருனா உட்காருவான், எந்திரனா எந்திரிப்பான், அடினா அடிப்பான், உதையினா உதைப்பான். அந்த மாதிரி கலிபுருஷன் என்ன செய்கிறான், அவனிடம் ஒரு சத்தியம் வாங்குகிறான். ஏன்னா பேச்சு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன சத்தியம் அப்படிங்கிற நேரத்தில், நான் ஒரு நாளை ஒருவனை பகடை உடுத்த சொல்வேன், சூதாட அழைப்பேன். அந்த சூதாட்ட காயிலே நீ இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த சூதாட்ட களத்தை நீ வெல்ல வேண்டும். அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம்னு. யார் சூதாடினாலும் நீ சொல்லக்கூடிய சூதாட்டத்தில் நான் இருந்து என்ன செய்வேன், அந்த பகடைகளை சொக்கட்டாங்காய்களை நான் மாற்றி அமைப்பேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விடுகிறான். நளனுக்கும் தமயந்திக்கு சிறப்பாக திருமணம் நடக்கிறது. நல்ல வாழ்க்கை, அற வாழ்க்கை, இல்வாழ்க்கை. அதாவது விருந்தோம்பல்லேருந்து நான் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய திதிகள்லேருந்து என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அத்தனை தர்மங்களையும் 2 பேரும் சிறப்பாக கடைபிடித்து மிகவும் உயர்ந்தவனாகிய நளனும் மிகவும் உயர்ந்தவனாகிய தமயந்தியும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த புராணங்களுக்குள்ள இந்த 12ம் 14 படுற பாடு இருக்கு, பெரும்பாடு. அந்த மாதிரி 12 ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதாவது இல்வாழ்க்கைக்கு சிறப்புன்னா நன்மக்கள் பேரு என்று சொல்வார்கள். காலகாலத்தில்
ஆஸ்திக்கு ஒருவனும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். ஆஸ்திக்கு ஒருவனாகிய அந்த ஆண் பிள்ளைக்கு இந்திரசேனன் என்று பெயர் வைத்தார்கள். அதே மாதிரி ஆசைக்கு பிறந்த பெண்ணாகிய அந்த பெண்ணுக்கு இந்திரசேனை என்று பெயர் வைத்தார்கள். இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் அத்தனை பேரும் தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள், நலனை நினைப்பார்கள். தேவதை நினைக்க மாட்டார்கள், தமைந்தி நினைப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரும் பக்குவத்தோடு சரியான நிதானமான நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கிட்டே ஒரு கெட்ட குணம் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கெட்ட குணமானது எப்போவாவது வெளிப்படும். எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், எந்த நேரத்தில் கெட்ட நேரம் தொடங்குகின்றதோ அந்த நேரத்தில் அது வெளிப்படும். அதே மாதிரி நியம நிச்சயங்களை கொஞ்சம் கூட விட மாட்டான். வழிபாடாக இருந்தாலும் சரி, உபசரிப்பாக இருந்தாலும் சரி, அரசாட்சியாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, வீரமாக இருந்தாலும் சரி, எதையுமே என்ன செய்ய மாட்டான், அவன் சமரசப்படுத்தி கொள்ள மாட்டான். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறான், சிறுநீர் கழித்து விட்டு காலை சுத்தம் செய்யாமல் என்ன செய்கிறான், சரிவர சுத்தம் செய்யாமல் பூஜை அறையில் நுழைந்து பூஜை செய்ய வழிபாடெல்லாம் முடிச்சிடறான். கழிவுரிசை தேடிக்கிட்டே திரிகிறான். வேடிக்கையை சொல்லுவாங்க, என்னடா நாக்க தொங்க போட்டுக்கிட்டே திரியிறியே அப்படிங்கிற மாதிரி. எப்பொழுது இந்த நலனுடைய வாழ்க்கையை கெடுப்போம், அவனை வளர்ச்சியை தடுப்போம், அவனை துன்பத்தில் ஆழ்த்துவோம், நாம் இன்பம் அடைவோம் என்ற எண்ணத்திலே திரிபவன் பார்க்கிறான். பார்த்தவுடன் என்ன செய்கிறான், அந்த நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லி அவன் கால் வழியாக எந்த இடத்துல சரியாக நீர் படவில்லையோ அந்த கால் வழியாக உள்ளே புகுந்து அவன் உடல் முழுவதும் பரவி விடுகிறான். உடல் முழுவதும் பரவியவுடன் என்ன செய்கிறான், இவனுக்கு புத்தி பேதலிக்க ஆரம்பிக்கிறது. 1000 குணங்கள் நல்ல குணங்களாக இருந்தாலும் அவனிடம் ஒரு குணம் வெறுக்கத்தக்க குணம் இருந்தது. சூதிலே வல்லவன். சூதும் வாதும் வேதனை தரும். சூதும் வாதும் வேதனை செய்யும். அந்த மாதிரி ஒரு குணம் அவன்கிட்ட இருந்துச்சு. களி உள்ளர பூந்துட்டான், தேடி பார்க்குறான். எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு தேடி பார்க்குற நேரத்தில் ஓரிடத்தில் கூட அவனுடைய குணம் உயர்ந்த குணங்களாக இருந்தவங்க அற்ப குணங்களாக எந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல இவனுக்கு இந்த சூதாட்டத்தில் பிரியம் என்பதை இவன் தெரிவித்து கொள்கிறான். தெரிந்து கொள்ளவுடன் இந்த சூதை வைத்து என்ன செய்ய வேண்டும், பிரிக்க வேண்டும். இந்த இடத்துல தான் எப்போ இந்த புராணம் சொல்லப்பட்டது என்பதை நாம் சொல்ல வேண்டும். தர்மர் சூதாடி விட்டார், எல்லாத்தையும் இழந்தாச்சு. 12 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வனவாசம் போகணும் 6 பேரும். 12 ஆண்டு முடிந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அஞ்ஞாதவாசம்னா நீங்கள் 6 பேர் யாருக்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தெரியக்கூடாது. அப்படி அடையாளம் காட்டிவிட்டால் மீண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 12 ஆண்டுகள் வனவாசம் போய் அஞ்ஞாதவாசம் போகணும். இது ஒரு சத்தியம். அதனால் இந்த 12 ஆண்டுகள் காட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டும், சிவபெருமானை நினைந்து வழிபாடு செய்து ஒரு காலத்திலே போர் வந்தால் அந்த போரிலே நீ வெல்வதற்காக சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும். அதற்காக நீ செல் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதனால் அர்ஜுனன் அங்கே போயிடுறான். அதற்கடுத்தது பாண்டவர்கள், பீமன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி 4 பேரும் ஒரு இடத்துல இருந்து இந்த கதையை கேட்கிறார்கள். பிருகதேஷ் முனிவர் என்று ஒரு முனிவர், அவர் சொல்கிறாரு, தர்மா சோர்ந்து விடாது, கவலை கொள்ளாது. 12 ஆண்டுகளுக்கு உனக்கு சாதகமாகவே இருக்கும். 12 ஆண்டு முடிந்த பிற்பாடு நீ என்ன செய்யலாம், மீண்டும் இழந்த அந்த ராஜ்யத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் சொல்கிற நேரத்தில், தர்மா உன் மனைவி உன் பக்கத்திலே இருக்கிறான், உன்னுடைய சகோதரர்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க,
உன்னை தேடி ரிஷிமுனியர்களெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள், நானும் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளவு பக்கமாக பாதுகாப்பாக இருக்கிற நீ நாடை இழந்தோம் என்று நினைக்காதே. இதையெல்லாம் ஒருத்தர் கொடுமையாக இருந்து சூதாடி எல்லாவற்றையும் இழந்தவன் இருக்கிறான், அவனுக்கு கிடையாது, கட்டி இருக்கிற ஆடை கூட கிடையாது. அது உனக்கு தெரியுமா என்று சொல்லுகிற நேரத்தில் அப்போ இந்த முனிவர் சொல்லுகிறார், கதையை சொல்லுங்கன்னு சொல்லி தர்மர் கேட்குறார். கேட்டவுடனே சொல்கிறாரு, நிடத நாட்டு மன்னன் நளன் என்ன செய்தான்? சூதாடினான். இப்போ அந்த கதைக்கு வந்தாச்சு. திரும்பி நளன் யாரோட சூதாடினான்னு சொன்னால் அவன் உடன் பிறந்த தம்பி, அவன் பேர் மோசமான பேர். அவன் என்ன செய்வான்னா அண்ணனை சூதாட அழைத்து அண்ணனை அழித்து தமயந்தியை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை தாழ்ந்தவன். அவனை என்ன செய்தான்? களி போய் சூதாட தூண்டினான். அவனு என்ன செய்தான்? சூதாடுவதற்கு வந்தான். இவனுக்கு சூதாட்டத்தில் பிரியம். யாருக்கு? நளனுக்கு. சூதாட்டத்தில் பிரியம்னு சொன்னால் சாதாரண மனிதர்கள் என்ன செய்வார்கள்? சூதாட்டத்திலிருந்து விலகி போய்விடுவார்கள். ஆனால் அரசர்கள் என்ன செய்யக்கூடாது? சூதாட்டத்தையும் ஓர் போர் அறிவிப்பாகவே நினைக்க வேண்டும். போர் அறிவித்த பிற்பாடு, அப்பா நான் போருக்கு வரலை, நான் சரணாயிட்டேன், என்னை விட்டுன்னு சொல்லணும். அப்போ எந்த அரசனுக்கும் அந்த மனநிலை வரவே வராது. அதனால் என்ன செய்கிறான்? அந்த அரசர்கள் என்ன செய்யணும்? சூதாடியே ஆகணும். இடையில எந்திரிச்சு வரலாம், அது அவங்களுடைய பிரியம். அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கையில் நளன் என்ன செய்கிறான்? சூதாட்டத்துக்கு அவனுடைய தம்பி அழைக்கிறான். அழைத்தவுடன் என்ன செய்கிறான்? இவன் ஏற்றுக்கொள்கிறான். சூதாட்டம் தொடங்குகிறது. சூது நடந்து கொண்டே இருக்கிறது. நாளல்ல, வாரம் அல்ல, மாதக்கணக்காக சூதாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சம்பியனுடைய சூதிலே, சொக்கட்டானியில், அந்த கட்டையில் என்ன செய்திருக்கிறான்? துவாரபுருஷன் உட்காந்துருக்கிறான். கலிபுருஷன் முன்னாடியே சொல்லிட்டான்ல, நீ அந்த சூதாட்ட கட்டத்தில் உட்காந்து நலனுக்கு எதிராகவே இருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த காய்களை உருட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த சூதாட்டம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பீமன் பார்க்கிறான், ஒன்றும் சொல்ல முடியலை. மாமனார் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒன்றும் சொல்ல முடியல. மக்களுக்கு இந்த செய்தி பரவுகிறது. பரவுன்ற பொழுது மக்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? சூதாடி மன்னன் இழந்து கொண்டே இருக்கிறானே, எல்லாவற்றையும் நெருக்கி இழந்து விட்டானே, இனிமேல் யார் நம்மை ஆட்சி செய்வது? இவன் மோசமானவன். யார்? தம்பிக்காரன். அவனுடைய ஆட்சியிலே நாமெல்லாம் வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து, தெய்வமே நலனை சூதாட்டத்திலிருந்து பிரித்து விடு அப்படின்னு பரிதான செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ தமயந்தி சுதாரித்து கொள்கிறாள். என்ன சுதாரிக்கிறா? தன்னுடைய தோழி ஒருத்தையை அனுப்பி, அவர் பேர் வேறு பிருகத் சேனைன்னு பேர். பிருகத் சேனை இதுவரையிலும் நலன் சூதாடியது போக என்ன மீதி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வா. இதுவரையிலையும் என்ன செய்தான்? சூதாடி விட்டான். எவ்வளவு தோத்திருக்கிறான், மீதி இருக்கிறது என்னங்கிற நேரத்தில் பிருகத் சேனை தெரிந்து கொண்டு மிகவும் துல்லியமாக சொல்லுகிறாள், இன்னும் மீதமாக இருப்பது மிக மிக குறைவு, அநேகமாக நாளை மறுநாள் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். கஜானா போச்சு, நகை நட்டுகள் போச்சு, எல்லாமே போச்சு. போன பிற்பாடு என்ன செய்கிறான்? நீ இந்த பிருகசேனை என்ன செய்கிறாள்? தமயந்தியில் சொல்லி விடுகிறாள். சொன்னவுடன் தமயந்தி என்ன செய்தாள்? சுதாரிக்கிறாள். முதல்ல நம்ம 2 குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கடுத்து நாம் என்ன செய்யணும்? ஒரு காலகட்டத்தில் நலனை தடுத்து பார்க்க வேண்டும். முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? இவனோடு நாமும் இருந்து வாழ வேண்டும், சாக வேண்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். இந்த நல புராணத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால், 1000 நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு கெட்ட குணம் இருந்தால் அது அவனை அழித்து விடும். அதுலேயும் மோசமானது என்னென்னா சூதும் வாதும் வேதனை செய்யும். வாதம் பண்ணக்கூடாது.
யாருக்கிட்ட போய் வாதம் பண்ணாலும் அது நமக்கு என்ன செய்யும்? இது ஒரு படிப்பைத்தான் தரும், பாதுகாப்பை தரவே தர. அந்த மாதிரி இவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய அரண்மனை தேர்ப்பாகனை கூப்பிட்டு, தேரோட்டியை கூப்பிட்டு, என்னுடைய மகன் 2 பேரையும் தேரில் யாருக்கும் தெரியாமல் அழைத்து கொண்டு போய் விதர்ப்ப நாட்டிலே விட்டு வா. அதாவது தான் பிறந்த இடம். எங்கள் அப்பா வீட்டில் கொண்டு விட்டுட்டு அங்கேயே அவங்க விட்டுட்டு அங்கேயே இருக்கிற நேரத்தில் நீ என்ன செய்? விதர்ப்ப நாட்டில் இருக்காது. உனக்கு எந்த இடம் பிடிக்கிறதோ அந்த நாட்டுக்கு நீ போ. உனக்கு எப்பொழுது அழைப்பு வருகிறதோ அப்பொழுது நீ வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஸ்வநேயன் அப்படிங்கிறது அந்த தேரோட்டினுடைய பெயர். அவன் யாருக்குமே தெரியாமல் இந்த 2 குழந்தைகளை ஏற்றிட்டு போய் விதர்ப்ப நாட்டிலே சேர்த்து விட்டு அதற்கடுத்து இவன் என்ன செய்கிறான்? அயோத்தி மாநகரத்திற்கு சென்று விடுகிறான். அயோத்தி மாநகரத்தில் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் இருதுபண்ணன்னு பேர். அந்த மன்னனுடைய நகரத்துக்கு போயிடுறான். சூது நடக்கிறது, சூது முடிந்தது, எல்லாத்தையும் தோத்துட்டான். கடைசியில் என்ன செய்கிறான்? வேடிக்கைக்கு அவன் தம்பி கேட்குறான், புட்கரன்னு பேர், அவர் பேர் புட்கரன். அந்த தம்பி என்ன சொல்கிறான்? இந்த ஆடை அணிவுகளெல்லாம் கொடுத்துட்ட, இந்த கட்டியிருக்கிற வேஷ்டி சட்டை இருக்க அதை வச்சு ஆடு, அதில் நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, அதுதான் இந்த சூதுங்கிறது மிகவும் வலிமையானது. மதுவை கூட என்ன செஞ்சிடலாம்? மாற்றிடலாம். மதுக்குடி பழக்கத்தை கூட என்ன செய்யலாம்? முடிஞ்சால் மாற்றிடலாம். நல்ல மனைவி, நல்ல சூழ்நிலை, நல்ல நண்பர்கள், நல்ல பெற்றோர்கள், நல்ல வேலை, இதை மாதிரிலாம் இருந்தால் அவங்களாம் சேர்ந்து அவனை என்ன செய்யலாம்? குடியிலிருந்து மீட்டு விடலாம். இல்லாட்டி இந்த மருந்து இருந்தெல்லாம் கொடுத்து திருத்திடுறாங்க. திருத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து இருக்கணும்னு பிரார்த்தனை. அந்த மாதிரி இதை நிறுத்தியெல்லாம் இதெல்லாம் நிறுத்தி விடலாம். அதே நேரத்தில் என்ன செய்ய முடியாது? சூதை மட்டும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அவனுடைய நல்ல காலம் என்ன செஞ்சால், சரி இந்த ஆடைகளையும் என்ன செய்கிறேன்? சூது வைக்கிறேன்னு சொல்லி ஆடையும் சூது வைக்கிறான். வச்ச உடனே அவன் தோற்று போடுறா. புட்கரன் தான் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே என்ன செய்கிறான்? ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை. அதையும் விடலை. எப்படி பஞ்சபாண்டவர்கள்கிட்ட கேட்டானோ, துரியோதனன் என்ன கேட்டான்? நீ திரௌபதியை வைத்து சூதாடினா. அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? திரௌபதியை வைத்து சூதாடி இழந்து போனார். ஆனால் நளன் என்ன செய்தான்? சுதாரித்து கொண்டான். இனிமேல் சூதாடும் பொருள் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லாது. தமேந்தி இருக்கிறாள், அவளை விட பெரிய சொத்தாகன்னு சூதுக்கு அவளை வைத்து ஆடி சொன்னோடனே மறுத்து எந்திரிச்சு வெளியில் போயிடுறான். வெளியில் போனோடனே தமேந்தி காத்திருக்கிறாள். அதாவது சூதாடி தோற்று விட்டான் அண்ணன், கணவன், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எதுவுமே தன்னிடம் இல்லை. ஆனால் அவனுடைய ஒப்பற்ற குணம், அவன் எதை பாராட்டுறான்னு சொன்னால், என்னையும் வைத்து ஆடி இருந்தாலும் என்னையும் இழந்திருப்பான். அதனால் என்னுடைய கணவன் என்ன செஞ்சான்? அக்கினி சாட்சியாக கல்யாணம் பண்ணால், அம்மி மிதித்து கல்யாணம் பண்ணால், அந்த சத்தியத்தை என்ன செய்கிறான்? என்னுடைய கணவன் நிறைவேற்றி விட்டான் என்று சொல்லி அந்த கட்டிய ஆடையோடு என்ன செய்தால்? தமேந்தி நலனுடன் சென்றார். இட்ட காலை இடும் கெட்டக்கூடிய கெடும்னு ஒரு பழமொழி உண்டு. இட்ட காலை இடும் கெட்டக்கூடிய கெடும். 2 பேரும் கடந்து போகிறாங்க. எங்கே போகிறான், எப்படி போகிறோம்னு தெரியல. நலன் சொல்லுகிறான், நான் சூதாடினேன், உன்னை நான் திருமணம் செய்து கொண்டது உண்மை. என்னுடைய சூதாட்ட புத்தி உன்னை எல்லாரையும் இழந்து விட்டேன். ஆனால் நான் உன்னை இழக்கவில்லை. நீ ஒப்பற்றவள், உயர்ந்தவள், பீமனுடைய மகள், உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. நீனு என் கூட வந்துட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றுறது யாரு? அதனால் நீ என்ன செய்? கோபித்து கொள்ளாமல் வடக்கு நோக்கி செல், விதர்ப்ப தேசம் வாரும், உன்னுடைய தந்தையாருடன் சேர்ந்து சுகமாக வாழ். குறிப்பிட்ட காலம் வரும், நமக்கும் ஒரு காலம் வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக உன்னை நான் மீட்டு வருவேன் என்று சத்தியம் செய்கிறாள். சத்தியம் செய்கின்ற நேரத்தில் இறந்தாலும் உன்னுடன் தான் இறப்பேன், இருந்தாலும் உன்னுடன் தான் இருப்பேன். எந்த இடத்துல
தீராமல் இருக்கிறானோ அதுதான் சீதைக்கு அயோத்தி. உண்மைதானே? ராமாயணம் அதுதானே சொல்லிச்சு. 1000 பிரிவுகள் வந்தாலும் அந்த பிரிவுகளையெல்லாம் தாங்கிக் கொள்வேன், ஆனால் உன்னால் வருகின்ற பிரிவை என்னால் தாங்க முடியவே முடியாது. அதனால் நீ எந்த தர்மத்தை உபதேசித்தாலும் சரி நான் உன்னாலே வருவேன் என்று சொல்லி அன்று சீதை சொன்ன அதே வாசகத்தை என்ன செய்கிறாள்? தமயந்தி சொல்லுகிறாள். பசி மயக்கம் களைப்பு வந்து இருக்குது. ஒரு இடத்துல தங்குகிறார்கள். தங்குற நேரத்தில் தமயந்தி என்ன செய்கிறாள்? பசி மயக்கம் களைப்பு சோறில் தூங்கிடுறாள். தூங்குற நேரத்தில் இடுப்பில் ஒரு வேஸ்ட் இருக்குது, அந்த ஒரு துண்டு மாதிரி. அப்பொழுது அங்கே ஒரு தங்க அன்னப்பறவை வருகிறது. ஆசையை தூண்டுறதுக்கு அன்னப்பறவைன்னு சொல்லலை, தங்க அன்னப்பறவை வருகிறது. எல்லாத்துலேயும் அந்த காலத்திலேருந்தே கவர்ச்சி தான், அட்ராக்ஷன். அப்படி வந்த உடனே இவன் என்ன செய்கிறான்? இவன் மன்னன் வேட்டையாடும் சுபாவம் உள்ளவன், மாமிசம் சாப்பிடக்கூடியவன். அதனால் என்ன செய்வோம்? இந்த அன்னத்தை பிடித்து சமைத்து நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி அவனுக்குள்ளும் கலிபுரிசன் சூது சனி என்ன செய்கிறான்? உள்ளே போடுகிறான். வேஷ்டியை வேகமாக அவுக்கிறான். அதுவரையிலையும் இந்த அன்னப்பறவை என்ன செய்கிறது? அவன் பக்கத்திலே வருகிறது. பிடிபடுற மாதிரி பாவனை காட்டுது. கிட்டத்தில் வந்து இவன் வேஷ்டியை வீசுகின்ற நேரத்தில் அந்த அன்னப்பறவை என்ன செய்கிறது? அந்த வேஷ்டியை லாகமாக சுருட்டி கொண்டு அது பறந்து விடுகிறது. இப்போ நலனுடைய நிலைமை எப்படி? கௌபீனம்தான். அதிர்ச்சியாகி போய் விடுகிறான். சொன்னோம்ல, இட்ட காலையிடும் கெட்டக்கூடிய. ஆனால் அவனுக்குள்ளும் தமயந்திக்குள்ளும் ஒரு அந்த வாசம் உழைவு கொண்டே இருந்தது. என்னன்னு சொன்னால், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இந்த புராண கதையெல்லாம் இதான் கேட்குறதுக்கு அவசியம், கேட்கணும். அப்படி அந்த அன்னப்பறவை அதையும் எடுத்துகிட்டு போன பிற்பாடு அவனுக்கு வெக்கம், அளவுக்கு மீறி வெக்கம். இதுக்கு மேலே அசிங்கம் எதுவும் இல்லை, இருக்கிற துணியும் போச்சு. அதனால் என்ன செய்கிறான்? பக்கத்தில் மெதுவாக தமயந்தி பக்கத்தில் போகிறான். அவருடைய இந்த சேலையில் ஒரு பகுதியை கிழிக்கிறான். கிழிக்கிற நேரத்தில் யார் பக்கத்தில் கத்தியாக கிடக்குற? அங்கே போய் இங்கே கத்தி கிடக்குது. இந்த கலிபுருஷனை என்ன செய்கிறான்? கத்தி வடிவத்தில் கிடக்கிறான். அந்த சேலையை அறுத்து என்ன செய்கிறான்? பாதியாக கட்டி கொள்கிறான். களி சிரிக்கிறான். அன்னப்பறவையாக வந்தது நான் தான். இவ்வளவு இறந்த பிற்பாடு இது ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ அவமானப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும், நிர்வாணமாக செல்ல வேண்டும். இப்போ உன் மேலே இறக்கப்பட்டு என்ன செய்கிறேன்? 2 பேரும் பிரிக்கணுங்கிறான் என்னுடைய வேலை. 2 பேரும் நெருக்கி பிரியாச்சு. ஆனால் அவன் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறான். நீ போகிறதுக்கு தயாராக இருக்க. அதனால் என்ன செய்ய? நான் தான் இந்த கத்தியாக வந்து உட்கார்ந்துருந்தேன். அது மறைஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறான்? இடுப்பில் இந்த சேலையை கட்டி கொள்கிறான், அரைச்சேலையை. அவளுக்கு அரைச்சேலை இருக்கிறது. சேலை இருக்கிற நேரத்தில் இவன் அவளை தொட்டு கும்பிட்டு வணங்கி, தமயந்தியே, உன்னை நான் கைப்பிடித்தேன், கரம் பிடித்தேன். உன்னை மாதிரி உயர்ந்த பெண்மணி யாரும் கிடையவே கிடையாது. இவ்வளோ கஷ்டங்கள் பின்னாடும், இவ்வளோ இழந்ததுக்கு பிற்பாடும் என்னை நீ கணவனாக ஏற்றுக்கொண்டு என் உன்னை வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு வர்றியே, என்றாவது ஒரு நாள் உன்னை என்ன செய்வேன்? சந்திப்பேன், உன்னை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது நலன் கிளம்பி போய் விடுகிறான். சிறிது நேரத்தில் சோர்வு நீங்கி தமயந்தி எந்திரிக்கிறாள். எந்திரிக்கிற நேரத்தில் அந்த பக்கத்தில் நலன் கிடையாது. தேடி பார்க்கிறார், புலம்புகிறாள். அதை விட என்னென்னா, ஆடையில் பாதி தான் இருக்குது அவளுக்கு, சேலையில் பாதி. அலங்கோலமாக இருக்கிறாள். பசி, களைப்பு, சோர்வு, துக்கம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு என்ன செய்கிறாள்? அந்த தமயந்தி காட்டிற்குள்ளே செல்லுகிறாள். செல்லுகின்ற நேரத்துக்கு தெரியாத காட்டுங்கிறது அதுதான். பொழுது விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது. வருகின்ற நேரத்தில் திடீர்னு ஒரு இடம் தெரிகிறது. என்ன அப்படின்னா, தவசிகள், தவமுனிவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்தோன்னே இவ பார்க்குறான்,
இவ்வளவு தவசியலாம். அதே நேரத்தில் இங்கே இருக்கிறது தவச்சாலைகள், எல்லாரும் தங்கியிருந்து தவம் செய்வதற்கான தவச்சாலையெல்லாம் இருக்குது. இருக்கையில் இவ போய் எல்லாரையும் நெடுஞ்சாக்கடையை விழுந்து வணங்குறான். எனக்கு இப்படி துன்பம் வந்துடுச்சு, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு சொல்கிற நேரத்தில் அவர்களெல்லாம் எழுந்து என்ன செய்கிறார்கள், உனக்கும் ஒரு நல்ல காலம் வரும், நம்பி இரு, எதையும் நினைக்காதே, உயிரை விட்டு விடாதே. இதான் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு உபதேசம். நிறைய பேர் கடந்துள்ளனே எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் பெரும்பாலும் இருக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்ய விடக்கூடாது, நம்மளுடைய மனதை தளர விடக்கூடாது என்று சொல்லி அந்த முனிவர்களெல்லாம் தமேந்திக்கு உபதேசம் செய்கிறார்கள். தமேந்திக்கு உபதேசம் செஞ்ச பிற்பாடு என்ன செஞ்சாங்க, திடீர்னு இவளுக்கு சந்தோஷம் ஏற்படுது. குறைச்ச சந்தோஷம், முனிவர்களை காணும், அந்த தவச்சாலைகளெல்லாம் காணும், எல்லாம் மறைந்து விடுகிறது. இவ்வளவு மோசமான காட்டு பகுதியில் ஊர் தெரியாது, பேர் தெரியாது, உறவு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, துணை இல்லை, நண்பர்கள் இல்லை, வழிகாட்டிகள் இல்லை, சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, இவர்களும் மறைந்து போய் விட்டார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு போகிறார்கள். போகின்ற நேரத்தில் ஒரு பெரிய வணிக கூட்டம் வருது, வியாபாரிகளாக வர்றாங்க, பொருள்களை வியாபாரம் செய்வதற்காக வருகிறார்கள். பொருள்களை வியாபாரம் செய்கிறதுக்காக வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல தங்கியிருந்து போகலான்னு தங்குறாங்க. அப்போ தமயந்தி என்ன செய்கிறா, அலங்கோலமாக போய் நிற்கிறா. அந்த வியாபாரிகள்லாம் பார்க்குறாங்க. வியாபாரிகளெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க, அந்த பெண் மேலே, தமயந்தி மேலே பரிதாபப்பட்டு, நாங்கள்லாம் போகிற இடத்துக்கு உன்னால் வர முடியாது, நாங்கள் சேதி தேசம் என்று ஒரு சேதத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நானும் வர்றேன், என்னையும் அழைத்து செல்கிறேன். ஏன்னா எந்த பிடிப்பும் இல்லாமல் போகிறார். ஒரு இடத்துல தங்குகிறார்கள். தங்குகிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சோதனை, மத யானை கூட்டம் வருகிறது. வந்து என்ன செய்கிறது, ஓடுகிறது. ஓடுகிற நேரத்தில் படுத்திருந்த வணிகர்கள் அத்தனை பேரையும் மிதித்து கொண்டு விடுது. மீதி இருக்கிறவன் தப்பி தவிர ஒரு சில பேர் ஓடுறான். ஓடின பிற்பாடு அவன் காரணம் ஆராய்ச்சி பண்ணுறான். ஏன் இப்படி நடந்துச்சு, தங்கித்தான் இவ்வளோ நாள் தங்கியிருந்தோமே, இவ்வளோ நாள் வியாபாரம் செஞ்சோமே, அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி இவள் சூனியக்காரி, இவள் வந்ததினால்தான் இந்த பிரச்சனை என்று சொல்லி ஆளுக்கு ஆளு கல்லை எடுத்து அடிக்கிறான். கெட்ட காலை கெடும், இட்ட காலை கெடும், கெட்ட குடியே கெடும். இதுவும் கடந்து போகும். அந்த மாதிரி அடிதங்காமல் என்ன செய்யாள், ஓடுகிறாள். ஓடுற நேரத்தில் ஒரு இடம், அந்த இடத்துல சற்று இலைப்பாரி கீழே விழுகிறா. கீழே விழுகிற நேரத்தில் அந்த களைப்பு சோர்வு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அங்கே ஒரு மலைப்பாம்பு வருகிறது. இதெல்லாம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும். காரணம் என்ன, துன்பம் 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 துன்பம். சூதாடுறடா, மனைவியை வைங்கிறதுக்கு முன்னாடி கட்டியிருக்கிற ஆடையை வைன்னு கேட்டால் ஆடையை வைத்தான், அன்னப்பறவை அதையும் கொண்டு போயிடுச்சு. இதையெல்லாம் கேட்குற நேரத்தில் நமக்கும் ஒரு காலம் வரும், எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. கண்ணதாசன் பாட்டு. கண்ணதாசன் சாதாரண கவிஞன் இல்லை, தெய்வீக கவிஞன். இந்த நலன் புராணத்தை படிச்சுட்டு தான் அந்த பாட்டை படியிருப்பார். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். அந்த இடத்துல மலைப்பாம்பு வருது. மலைப்பாம்பு வந்தோடனே கிடந்து கத்துனே காப்பாற்றுன்னு கத்துறா தமயந்தி. அப்படி இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஒரு வேடன் வருகிறான். வேடன் வந்து என்ன செய்கிறான், அந்த மலைப்பாம்பை பிடித்து வெட்டி அதை கொன்று விடுகிறான். கொன்று விட்டு என்ன செய்கிறான், அதோடு போராடிய களைப்போடு தமயந்தியை பார்க்கிறான். பேரழகி. அவனுக்கு தப்பான எண்ணம் மனசில் உருவானோன்னு என்ன செய்கிறான், அந்த முக மாற்றங்கள் அவனுக்கு தெரிகிறது. அப்பொழுது நான் நலன் மீது வைத்திருக்கின்ற அந்த பக்தி உண்மையானால், நான் சத்தியவதியாக இருந்தால், இவனுடைய எண்ணம் தீ எண்ணமாக இருக்கிறது, இவன் என்ன செய்ய வேண்டும், செத்து இறந்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே கீழே விழுந்து அர்த்தம் பண்ணுறான். அதான் அந்த இதுவும் கடந்து போகும்னு சொன்னோமா இல்லையா, அதுவும் கடந்து போச்சு. அதற்கடுத்து என்ன செய்கிறாள், தப்பி தவறி போகிறாள்.
சேதி நாடு வருகிறது. அந்த சேதி நேரத்துக்கு இவளும் போகிறான். போகின்ற நேரத்தில் உப்பரிகை அரண்மனை, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் பேர் சுதாகரன் பேர். நிறைய பேர் சுதாகர், நிறைய பேர் பழைய பேர்களாக வரும். இந்த பீமனே வருதே, பஞ்சபாண்டவர் ரெண்டாவது பையன் பேர் பீமன், இரண்டாவது மகன் பேர் இவன் பேர் இது உத்தரப்பிரதேச நாட்டினுடைய மன்னன் பேரும் பீமன். அப்பரியல் எண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ராஜமாதா என்ன செய்கிறா, இப்படி ஒரு அழகி அரையாவளையுடன் அலங்கோலமாக மிகவும் மோசமாக வருகிறாளே, பார்த்தா அவ்வளோ உருக்கமாக இருக்கே, நெஞ்செல்லாம் பதைக்குதே, என்னோட உதிரம் ஆடுகிறது. உதிரம் ஆடுதுங்கிறார். காரணம் என்னன்னு அப்புறம் தான் தெரியும். உடனே பணிப்பெண்ணை கூப்பிட்டு இது ஒரு பெண்ணு வருகிறாள், அவளை அரண்மனைக்கு அழைத்து வா சொன்னோடனே அவள் வர்றா. வந்தோடனே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறா. அம்மா நீ யார் அப்படின்னு கேட்டோடனே தேசங்களை சொல்லி கணவன் பேரை சொல்லி தந்தையாருடைய பேரை சொன்னால் அவர்களுக்கு இழுக்கு அவமானம். இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்கானா, இப்படி ஒரு மகளா இவனுக்கு, அதே மாதிரி இப்படி ஒரு கணவனா மோசமானவனா அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் குறைத்து மதிப்பிடுவார்கள், பேசுவார்கள் என்று சொன்னோடனே அப்போ சொல்கிறா, என்னுடைய பேர் சைரந்திரி. இந்த சைரந்திரினுங்கிற இடத்துல இன்னொரு பேர் இன்னொரு இடத்துல வருமே, ஞாபகம் இருக்கா? பஞ்சபாண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞான வாசத்தில் போய் இந்த விதர்பேச இவங்க உத்தவ நாட்டில் போய் தங்கியிருக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டு அங்கே தங்கியிருப்பாங்க. அதாவது தர்மர் கங்கர் என்ற பேரில் போவார், பீமன் என்ன செய்வான் வல்லவன் என்ற பேரில் போவான், அர்ஜுனன் என்ன செய்வான் சைரந்திரி என்று ஒரு அழிவேஷத்திலே போவான், அழிவேஷத்திலே சைரந்திரின்னு போவான். அதனால் என்ன செய்கிறா, அந்த ராஜமாதா கிட்ட தமயந்தி என்ன செய்கிறா, என் பேர் சைரந்திரி, என்னுடைய கணவன் என்னை விட்டு விட்டு பிரிந்து விட்டான், என்னுடைய முதல் கோரிக்கை என்னென்னா, உங்களால் முடிந்தால் என்னுடைய கணவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேடித்தர வேண்டும், முதல் கோரிக்கை. அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், நான் இங்கே தங்குறதா இருந்தால் எனக்கு சில விரதங்கள் உண்டு, யார் உண்ட எச்சில் உணவையும் நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் இந்த நலபுராணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதுதான் தர்மபத்தினிகளுக்கு அழகுமாக. பத்தினின்னு சொன்னால் இந்த இலக்கணங்கள்லாம் உண்டு. யார் சாப்பிட்ட எச்சில் உணவையும் நான் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி யாருடைய காலிலும் விழுந்து நான் வணங்க மாட்டேன். ரெண்டாவது, அறிந்தோ அறியாதோ எந்த ஆண் கூடையும் நான் பேச மாட்டேன். அப்படி பேசினால் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் தான் என்ன செய்யணும், அவர்களை தண்டிக்க வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று செய்வேன், என்னென்னா ஞானியர் வேதியர் யார் வந்தாலும் அவங்களோட நான் என்ன செய்வேன், பேசுவேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பை எல்லாம் செய்வேன் என்று ஒரு அந்த நிபந்தனைகளோடு சேதி நாட்டு அரண்மனையில் ராஜமாதாவுடைய அடைக்கலத்தில் யார் செய்கிறாள், தமயந்தி இருந்து கொண்டு இருக்கிறாள். அப்படி இருக்கையில் அந்த ராஜமாதா என்ன செய்கிறாள், இந்த பெண் யாருன்னு தெரியல, இவ்வளோ அழகியாக இருக்கா, ஆனால் என் மனசு உள்ளே என்ன செய்யுது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் எனக்கு யாருன்னு தெரியலை, அதனால் நான் என்ன செய்யணும், இந்த பெண்ணினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி ஒரு வேதியர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த விதர்ப்ப நாட்டில் என்ன செஞ்சாங்க, இந்திரசேனன் ரெண்டு பிள்ளைகளும் போக சொல்ல பிற்பாடு பீமன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாடாக சென்று நலனும் தமயந்தியும் எங்கே இருக்கிறார் என்று தேடி பிடித்துவார்கள்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்க முடியுமா, பெத்த மனசு. அதனால் அனுப்புகிற நேரத்தில் பிராந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதியர், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக வர்ற நேரத்தில் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறான், நல்லவன் வல்லவன் மன்னன் சூதாடினான், துணிமணி நாடு நகரங்களெல்லாம் இணைந்தான், தானே கட்டிய மனைவியை பிரிந்து வந்து விட்டான், காட்டிலே விட்டு விட்டான் என்று ஒரு விஷயத்தை சொல்லையில் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது பதில் சொல்லணும். சொல்லுவான், இல்லாட்டி தெரியாதவன்
தேவையில்லாதவன் போயிடுவான். ஆனால் நலன் என்ன செய்தான், அந்த செய்தியை சொன்னான். என்ன செஞ்சான்னா, இதெல்லாம் சந்தர்ப்பம், காலத்தின் கட்டாயம். புத்தி மயங்கி போய்விட்டான் அவன். என்றாவது ஒரு நாள் என்ன செய்வான், அந்த மனைவியை அடைவான். அவள் கற்பு நெறி தவறாதவள், அவளுடைய கற்பு என்னையும் அவளையும் சேர்த்து வைக்குங்கிற மாதிரி ஒரு செய்தியை அவன் சொல்லுகிறான். இந்த செய்தி எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த ராஜமாதாவுக்கும் போய் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், இந்த வேதியர் போனார். வேதியர் என்ன செய்கிறாரு, இந்த சேதி நாட்டுக்கும் போகிறாரு. சேதி நாட்டுக்கு போய் என்ன செய்யலை, அந்த ராஜமாதா என்ன செய்கிறார், வேதியர்கள் ஞானியர்களை நீ வழிபடுவாய், உபசரிப்பாயின்னு சொன்னேன். அதனால் இவர் வந்திருக்கார் பேசணும்னு சொன்னோடனே அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசுகிறோடனே தமயந்தி தெரிஞ்சு விட்டார். யாருன்னு தெரிஞ்சு போச்சு, யார் அந்த வேதியர். தமயந்தின்னு இப்படி இருக்கலாமா, இதை இது யாருக்கும் தெரியக்கூடாது. நலன் எங்கே, என்னை பிரிந்து விட்டான், எங்கே இருக்கிறான்ட்டு தெரியவே தெரியாது. அப்படி இருந்தோடனே அழுகிறாள், புலம்புகிறாள். அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்கிற நேரத்தில் ராஜமாதா இதை கவனிக்கிறாள். யாருக்கிட்டையும் பேச மாட்டேனால இவர்கிட்ட பேசுகிறான். அதே நேரத்தில் அழுகிறா, புலம்புறா, திகைக்கிறா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் வேதியர் சொல்கிறாள், இவளே தமயந்தி அப்படின்னு சொன்னால் ராஜமாதா என்ன செய்கிறாள், இறுக்கி கட்டிப்பிடித்துக்குள்ள மகளேன்னு கதறாள். யார், ராஜமாதா. காரணம் என்ன, அக்கா மகன், சொந்த அக்கா மகன். சேதி நாட்டு ராஜமாதாவுக்கு சொந்த அக்கா மக யார், தமயந்தி. சந்திச்சு ரொம்ப நாளாச்சு, பிரிஞ்சு நிலையாச்சு. அப்படி அழுகிற நேரத்தில், வா, உனக்கு என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை செய்து இனிமேல் மறக்கக்கூடாது. நீ தகப்பனார் அப்பா கூட தான் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு தான் அப்பா வீட்டுக்கு தான், பிறந்த வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி அவ்வளவு உபசரணையோடு என்ன செய்கிறாள், தமயந்தியை அங்கே அனுப்பி வைக்கிறாள். தமயந்தி காலம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. தமயந்தியை விட்டு பிரிந்து வருகிறான். நலன் வருகின்ற நேரத்தில் ஒரு காட்டில் தீப்பிடித்து எரிகிறது. தீப்பிடித்து எரிகிற நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறான், வழியாக போய்கிட்டு இருக்கான். ஒரு பாம்பு ஒன்று என்ன செய்கிறது, நலா என்னை காப்பாற்று, நலனே என்னை காப்பாற்று, நலனே என்னை காப்பாற்று. அவனுக்கு இந்த பேர் இந்த பாம்பு. உடனே என்ன செய்கிறான், யார் யாரை காப்பாற்ற சொல்லுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது என்பது ஒரு தர்மம். நான் உனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொன்னால் அவரை காப்பாற்ற வேண்டியது, அந்த அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவருடையது. சிபி சக்கரவர்த்தி காலில் போய் புறா விழுந்துச்சு. விழுந்த உடனே என்ன செஞ்சான், என்னை பராந்து துரத்தி கொண்டு வருகிறது, நீந்தான் அடைக்கலாம், நீந்தான் அடைக்கலாம் என்று சொல்லி என்ன செய்தான், அந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தான். சிபி சக்கரவர்த்தி நம்ம சொல்லியிருக்கேன். இதுதான் மனு தர்மம், சனாதன தர்மம் இதுதான். உடனே என்ன செய்தான், அடைக்கலம் கொடுத்தான். அந்த மாதிரி நலன் என்ன செய்தான், அந்த தீயிலே பட்டு சிக்கி கொண்டிருக்கின்ற அந்த பாம்பை பிடித்தான். அந்த பாம்புக்கு எவ்வளோ நீளம் தெரியுமா, ஒரு கட்டை வரும், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும்னு சொன்னாங்கல்ல, பட்ட காலைப்படும் இட்ட கெட்டக்குடியே கெடுங்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும். அந்த பாம்பை பிடித்து வெளியில் கொண்டு வந்தான். வெளியில் கொண்டாந்து விட்டுட்டு, நீ யார் என்று சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி பாம்பு என்ன செய்து நல்லா ஒரு போடு போட்டு கொத்தி கொடுக்குது. யார், நலனை. நல்லா திண்டிருது. தீண்டின அடுத்த செகண்டே என்ன செய்யுது, என்னுடைய உருவங்களெல்லாம் மாறுகிறது. உடம்பெல்லாம் கருத்து போச்சு, முகமெல்லாம் சுருங்கி போச்சு, கை காலெல்லாம் சுருங்கி போச்சு. விகாரமாக தோற்றளிக்கிறான். அப்பொழுது நலன் சொல்லுகிறான், உன்னுடைய உயிரை காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்ததற்கு நீ கொடுத்த பரிசாக. நலா அப்படி நினைக்காதே, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த காலத்தில் நீ என்ன செய்ய வேணும், அந்த காலம் வரை நீ மறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரிந்த உன் மனைவியையும் மக்களையும் சந்திப்பாய். அதனால் என்ன செய், இதை ஏற்றுக்கொள். என் பெயர் கார்கோடகன். இனிமேல் உன்னை எந்த விஷம் தீண்டினாலும் அது உன்னை எந்த அளவுக்கும் பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொல்லி, இந்த இன்னொரு பரிசு, இது ஒரு ஆடை, புத்தாடை, இதை வைத்துக்கொள். எந்த இடத்திற்கு நீ உன்னை உருவங்காட்ட வேண்டும் நினைக்கிறாயோ அப்பொழுது நீ அணிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை குடித்து விட்டு அந்த கார்கோடகன் போய்விடுகிறது.
இவன் அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு ஒரு விகாரமான தோற்றத்தோடு என்ன செய்கிறான், அயோத்தியை நோக்கி போகிறான். அயோத்தி நோக்கி போன பிற்பாடு அயோத்தியில் பார்க்குறான், அங்கே ரிதுபர்ணனுடைய மன்னன், அவனுடைய ஆட்சி. அயோத்தியை பார்க்குறான்ல, அயோத்தியை பார்க்கணும். நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறணும், எவ்வளவுமானே ராமச்சந்திரமூர்த்தி உன்னுடைய கும்பாபிஷேகத்தினுக்கு பார்க்க முடியாது, டிவியிலேருந்து அவசியம் பார்ப்பேன் எல்லாரும், அதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடணும். இதில் கடைசியில் ஒரு தர்மம் சொல்ல போகிறாங்க, அந்த தர்மத்தை இப்போயே சொல்லிடுவோம். ஒரு மனிதனுக்கு 3 தர்மம் இருக்கிறது. என்ன தர்மம் அப்படின்னு சொன்னால், பித்ருக்களுக்கு கடன் தீர்த்தல் முதல் தர்மம். அமாவாசை திதி, மற்ற நாட்கள், தவசம், இதெல்லாம் தனி திதி கொடுக்கணும், தவசம் கொடுக்கணும். அதற்கு அடுத்தது ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்காக கயாவில் சென்று என்ன செய்ய வேண்டும், பிண்டம் போட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். 2வது. 3வது சொல் என்ன அப்படின்னு சொன்னால், தந்தை சொல்லை தட்டாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரத சக்கரவர்த்தி இணைச்சி என்ன செய்கிறாரு, காட்டுக்குள்ளே போய் உட்காந்து என்ன செய்கிறாரு, தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி தர்ப்பணம் கொடுத்தார். இந்த 3 காரியம் செய்யணும். அதனால் இவன் என்ன செய்கிறான், அயோத்திக்கு போயிடுறான். போன பிற்பாடு ரிதுபர்ணன்கிட்ட சொல்கிறான், பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கிறான், உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு குதிரைகளை பற்றி அத்தனைகளும் எனக்கு தெரியும், எந்தெந்த குதிரை எப்படிங்கிறது தெரியும், அதே மாதிரி தேர் நன்றாக ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு தேர் ஓட்டி இருக்கிறான், யார், நலநாட்டு தேர் ஓட்டி இருக்கிறான். அவனுக்கு இப்போ அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய மன்னன் நலன்னு சொல்லிடுவான். இப்போ தான் விகாரமான தோற்றம் வந்துருச்சு. வந்த பிற்பாடு என்ன செய்கிறான், ரிதுபர்ணன் அப்படின்னு சொல்லுகிறான், அதே மாதிரி நான் ருசியாக சமைப்பேன், ஏன்னா யமதர்மம் கொடுத்த வரும், ருசியாக சமைப்பேன், அதனால் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னோடனே இந்த குதிரையெல்லாம் காட்ட சொல்கிறான். குதிரையெல்லாம் காட்டுறான், சாஸ்திரத்தையெல்லாம் தெளிவாக சொல்கிறான். அதுக்கு அடுத்தது திரும்பவும் சமைக்க சொல்கிறான். சமைச்சா அவ்வளோ ருசியாக இருக்குது, அதான் நலபாகம். அப்போ நீ என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை இருக்க வைக்கிறான். இந்த செய்தி மெதுவாக என்ன செய்கிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. தமயந்தியுடைய காதுக்கு விழுகுது. விழுகிற நேரத்தில் என்ன செய்கிறா, மீண்டும் இந்த மாதிரி புரந்தகன் ஒரு வேதியை போனார், அவரை போக விடாமல் சுபதேவன் என்று ஒரு பிராமணர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அயோத்திக்கு போகிறாரு. அயோத்திக்கு போன பிற்பாடு இந்த முன்னாடி வந்தவர் என்னென்ன சொன்னாரோ, இது நலன் அரசாண்டான், சூதாடினான், எல்லாவற்றையும் இழந்தான், மனைவியை இழந்து விட்டு காட்டில் விட்டு வந்து விட்டான்னு சொன்னோடனே, அப்போ திரும்பி என்ன செய்கிறான், இவன் மட்டும்தான் பேசுகிறான். காலம் வரும், நிச்சயமாக அவருடைய அந்த சத்தியம், ஒழுக்கம், கற்பு நெறி எங்களை சேர்த்து வைக்கும்னு சொன்னோடனே, இந்த செய்தி அப்படியே கொண்டு போய் என்ன செய்கிறாரு, தமயந்திக்கிட்ட சொன்னோடனே தமயந்தி சொல்லுகிறாள், வந்திருப்போம் நிச்சயமாக நலன்தான், வேறு யாரும் இல்லை. அதனால் என்ன செய்யறான், அப்பாவுக்கும் தெரியாமல் அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு சொல்கிறார், விதர்ப்ப நாட்டு அரசனுக்கு மட்டும், இது அயோத்தி மன்னனுக்கு மட்டும் இந்த செய்தியை சொல்லுங்கள், வேறு யாருக்கும் சொல்லவே கூடாது. என்னன்னு சொன்னால், தமயந்திக்கு சுயவரம், தமயந்திக்கு சுயவரம். உடனே என்ன செய்கிறாங்க, அந்த செய்தி போகிறது. போன பிற்பாடு தமயந்திக்கு சுதந்திரம், இது சுயவரம்னோடனே ரிதுபர்ணனுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. நாளைக்கு சுயவரம், இன்றைக்கி கிடையாது, பெரிய தூரம், விதர்ப்ப நாட்டுக்கும் அயோத்தி தேசத்துக்கும் ரொம்ப தூரம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தூரத்தை எவ்வளவு குறுகிய காலத்தில் கடப்பது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அந்த மன்னனுக்கு நினப்பு வருது, இவன் தான் குதிரைகளை தேர்ந்தவன், தேரோட்டுவதில் தேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லி உறுதி கொடுத்துருக்குறானே, அப்போ என்ன செய்யலாம், இவனையே அனுப்பலாம், இவனையே அழைத்து கொண்டு செல்லலாம்னு சொன்னோடனே, தேர் சரியாக இருக்கிறது. கூடுதலாக அவனும் வருகிறான், அந்நாட்டு தேரோட்டியும் வருகிறான். வந்தோடனே ரிதுபர்ணன் என்ன செய்கிறான், மேலே ஏறி உட்காடுறான். ஏறி உட்காந்தோடனே ரதம் தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேரோட்டி வண்டியை நிறுத்து. என்னன்னா என் துண்டு கீழே விழுந்துருச்சு, அதை என்ன செய்ய, எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னேன்னு, மன்னா நான் 10 காத தூரம் நடந்து வந்து விட்டோம். 10 காத தூரம். காதத்துக்கு ஒரு கணக்கு என்னென்னா 8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 10 காதம்னு என்னாச்சு, 80 கிலோமீட்டர். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே அவ்வளோ தூரம் கிடந்துச்சு. அப்படின்னு சொன்னோடனே அரசன் திகைக்கிறான். உன்னால் எவ்வளோ துல்லியம் இப்படி சொல்ல முடியும்? எனக்கு இந்த குதிரை சாஸ்திரம் தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அப்போ எனக்கும் கற்று தெரியா? இது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பு தான். யூடியூப் ரமேஷ் வச்சுருக்கிறாரு, எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறோம். அது ஒரு எண்ணம் தானே. அதே மாதிரி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுன்னு சொன்னால் அதற்கு பதிலாக நீ என்ன செய்வாய் என்று சொல்கிற நேரத்தில் நான் எல்லாவற்றையும் எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். உதாரணம் சொல்லு, இந்த அருக்கு பாரு ஒரு மரம், இந்த மரத்தில் இந்த கிளையில் இத்தனை காய்கள் இருக்கிறது, இத்தனை இலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே நலன் என்ன செய்கிறான், ஏறி பார்க்குறான். கரெக்டாக அவன் சொன்ன கணக்கு அப்படியே இருக்கிறது. அப்போ உனக்கு இந்த கலை எப்படி தெரியும்னு சொன்னோன்னே, இதுக்கு பேர் அச்சகிருதயம். அச்சகிருதயம் அப்படின்னு பேர். இந்த கலையை நான் கற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு அந்த கலையை கற்றுத் தருவியா அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு தேரோட்டும் கலையை கற்றுக் கொடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இந்த கலையை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னோடனே இவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட உடனே முதல்ல நீ எனக்கு அந்த கலையை கற்றுக் கொடுன்னு சொன்னோடனே அவன் என்ன செய்கிறான், இறுதி பண்ணன் அந்த கலையை எப்படி சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுக்குற நேரம் நெருங்கி விட்டது. சொல்லிக் கொடுக்குற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த மாதிரி நெருங்கி விட்ட உடனே என்ன செய்கிறான், கலிபுருஷன் என்ன செய்கிறான், கார்கோடன் தீண்டினான் பார்த்தீங்களா, அந்த பாம்பு தீண்டிச்சுல நல்லன, அந்த பாம்பு தீண்டின உடனேயே அந்த பாம்பினுடைய விஷம் தாங்காமல் என்ன செய்கிறான், களி புருஷன் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறான். ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறான். வேதனைக்கு உள்ளான உடனே எப்பொழுது நேரம் வரும் நலனை விட்டு பிரிவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கலிபுருஷன் என்ன செய்கிறான், இறுதி பண்ணன் இந்த தேரம், அதான் எண்ணிக்கை கலை, சூதாட்டக்கலை, அந்த காலத்துக்கு பேர் சூதாட்டக்கலை. இந்த சூதாட்டக்கலையை நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பொழுது கலிபுருஷன் நினைக்கிறான். அதை விட முன்னாடி என்ன செய்கிறான், இவன் போயிடுறான். யார், துவாரக புருஷன். இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இவன் சொல்ல கேட்டான், இவனுக்குள்ளே இருந்தோம், இப்போ இவன் மாறப்போகிறான் என்று சொல்லி அதுவும் வெளியே வந்துடுது. வந்த பிற்பாடு நலன் இப்பொழுது பரிபூரணமாகிவிட்டான், களியிலிருந்து விடுபட்டு விட்டான். அது மாதிரி இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் களியிலிருந்து விடுவார். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். 2வது இன்றைக்கி பூராட நட்சத்திரம், நாளைக்கு கும்பராசி அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் கும்பராசி நினைக்கிறேன். நாளைக்கு சனி பயிற்சி. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அயோத்திக்கு போயிடுறாங்க. உடனே வேர்ப்ப நாட்டுக்கு போயிடுறாங்க. விதர்ப்ப நாட்டுக்கு போனோடனே இந்த குதிரை வேகம் பார்த்த உடனே தமயந்தி என்ன செய்கிறாள், நலன் வந்து விட்டான்னு தெரிஞ்சு விடுகிறாள். அப்பொழுது எல்லோரும் வந்து உட்காந்து ஆசுவாசப்படுத்தி தங்குறதுக்கு இடத்துக்கு போனோடனே கேசினின்னு ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி என்ன செய்கிறாள், நீ போய் வந்திருக்கிறவன் என்னாரான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாள், அவளை என்ன செய்கிறாள், காட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த பழைய கதையே திரும்பி அவளும் சொல்கிறாள். சொன்னோடனே நிச்சயமாக தமயந்தினுடைய கற்பு தமயந்தியும் என்னையும் சேர்த்து, அது கணவனையும் சேர்த்து வைக்கும்னு சொன்னோடனே இவன் தான் அவளுன்னு உறுதிப்படுத்துகிறா. உறுதிப்படுத்த பிற்பாடு இனிமேல் தாங்கக்கூடாதுன்னு இந்த 2 பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. பிள்ளைகளையும் அனுப்பி வச்சோடனே இந்திரசேனை 2 பேரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போன உடனே உனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. 2 பேரையும் கட்டி பிடிச்சி அழுது இது பண்ணுறான். ஏன் நீ அழுகிறாய் அப்படின்னு சொல்லி அழைத்து பண்ண கேட்குறான். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் என் குழந்தைங்களும் இருக்கும். இந்த குழந்தைகள் நான் பிரிஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த 2 குழந்தையும் பிரிஞ்சதை பார்த்து என்னால் தாழ முடியலை. இந்த குழந்தைகளை பார்த்தோன்னே அந்த நினைப்பு வந்துருச்சு, அதனால் தாங்க முடியாமல் அழுகிறேன்னு சொன்னோடனே இந்த செய்தி தமயந்திக்கு உடனே போகுது. உடனே என்ன செய்கிறாள், தமயந்தி புறப்பட்டு வருகிறாள். இனியும் காலம் கடத்தக்கூடாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி தமயந்தி என்ன செய்கிறாள், வருகிறாள். வந்து தமயந்தி தெரிந்து கொள்கிறாள். உன்னுடைய உருவம் இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற நேரத்தில் ஒன்றும் போகவில்லை.
என்று சொல்லி அந்த கார்கோடகன் கொடுத்த புத்தாடை எடுத்து அணிகிறான். அணிந்த பிற்பாடு அவனுடைய உருவம் பழைய நடனாக பொலிவு பெறுகிறது. இந்த செய்தி அயோத்தி மன்னன் விருது மன்னனுக்கு தெரியும். தாயே இங்கேருந்து தான் ஒரு செய்தி வந்துச்சு, இந்த செய்தி கேட்டு இங்கே வந்துட்டோமே சுதந்திரம்னு சொல்லி, ஐயையோ ஒரு மன்னன் வரல, ஒரு நாடும் இல்லை, சுதந்திரத்திற்கான எந்த விதமான அது அறிகுறியும் தெரியாத வந்துட்டோமே, அவமானப்பட போகிறோம்னு சொல்லல. விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமன் வந்துடுறான். பீமன் வந்தோடனே இந்த மாதிரி அயோத்தி மன்னன் வந்திருக்காருன்னு, மன்னாவா என்ன விஷயமா வந்திருக்கிறேன்னு சொன்னோடனே, இல்லை உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்படி தான் சமாளிக்கணும், வேறு வேலை இல்லை, உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அவன் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான், இப்படி உணர்வுகள்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவனை உபசரணம் பண்ணி ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாங்க. இருக்க சொல்கிற நேரத்தில் பீம மன்னனுக்கு தெரிந்து விட்டது, நலன் வந்து விட்டான் என்று சொல்லி உடனே என்ன செய்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் செஞ்சு, அப்போ இந்திர செய்து அயோத்தி மன்னன் சொல்கிறான், இறுதி பண்ணன், நீ நலன் நல மகாராஜா, நீ பெரிய பேரரசு, அளவு கடந்த தர்மம், ஆற்றல் படைத்த, எனக்கு நீ தேரோட்டியாக வந்திருக்கிற, உனக்கு நான் ஏதாவது சிறு துன்பம் கொடுத்துருந்தாலும், உன்னை அவமத்தி இருந்தாலும் என்ன செய்யணும், என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்கிற நேரத்தில், இல்லை இல்லை, எனக்கு அற்புதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கிறாய், சூதாட்டத்தில் எப்படி வெற்றி பெறுவது அந்த கலையை கற்றுக் கொடுத்துட்ட, அதனால் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் சொன்னோடனே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு மாத இடைவெளிக்கு பின்னால் என்ன செய்கிறான், விதர்ப்ப மன்னரிடம் சொல்லி, எனக்கு ஒரு தேர், 16 யானைகள், 50 குதிரைகள், 600 படை வீரர்களை அனுப்புவோம்னு சொல்லி அனுப்ப கேட்குறான். அதே மாதிரி அனுப்பி எடுத்துக்கொண்டு செல்கிறான். எங்கே போகிறான், நல்ல இடது நாட்டுக்கு போகிறான். புட்கரனை கூப்பிடுகிறான், வாடா தம்பி வா, சூதாட வா. அப்போ பார்க்குறான், உனக்கு இன்னும் புத்தி வரலையா, சரி வா அப்படின்னு சொன்னோடனே, என்னிடம் ஒரு தேர் இருக்கிறது, 16 யானைகள் இருக்கிறது, 50 குதிரைகள் இருக்கின்றன, 600 படை வீரர்களுக்கு போராடவான்னு சொன்னோடனே அதுக்குள்ளே நினைக்கிறான், ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது அவன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே, நீ ஏன் இந்த போராட்டத்துக்கு வர்ற, சூதாட்டத்துக்கு வா அப்படின்னு அவன் திரும்பி கூப்பிட்டோடனே என்ன செய்கிறான், சூதாடுகிறார்கள். அப்போ இன்னொன்று சொல்கிறான், இந்த படை வீரர்கள் தேர் யானை மட்டும் கிடையாது, தமயந்தியும் சூது பொருளாக நான் வைக்கிறேன். இவன் எவ்வளவு இதாக இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போவே கேட்டான், தமயந்தியை வைக்கிறியா இல்லைன்னு கேட்டான். கேட்ட உடனே என்ன செய்கிறான், சூதாட ஒத்துக்கொள்கிறான். என்ன செய்கிறான், அந்த துவாரக புருஷன் வெளியில் போயிடுறான், கலிபுருஷனும் வெளியில் போயிடுறான். இதில் வேடிக்கை என்னென்னா, நம்மளுடைய பிராணங்களெல்லாம் சத்தியம், நித்தியம், அது சத்து. காரணம் என்னென்னா, ஞானியர்களால் உணரப்பட்டது, இறைவனால் உணர்த்தப்பட்டது. அதனால தான் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே முதல் விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து அன்றைச்சி கையையும் காலையும் சோப்பை போட்டு கழுவிட்டான். உண்மைதானே? அன்றைக்கி நலன் அதை செய்திருந்தால், ஒழுங்காக காலை கழுவிட்டு உள்ளர போய் பூஜை பண்ணியிருந்தால், இன்னும் சொல்ல போனோம்னா, சிறுநீர் கழித்தால் 6 தடவை என்ன செய்ய வேண்டும், வாயை கொப்பளிக்க வேண்டும், தர்மம் சொல்லுது. அதே மாதிரி மலம் கழித்து வந்தால் கை காலையெல்லாம் நல்லா சொல்லி 18 தடவை வாய் கொப்பளிக்க வேண்டும். இதையெல்லாம் புறக்கணிச்சிட்டோம். இந்த விஷயங்களெல்லாம் நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் புட்கரன் தோத்த பிற்பாடு என்ன செய்தான், உன்னை உயிரோடு உன்னுடைய நாட்டோடு உனக்கு என்ன செய்கிறேன், ஆளுவதற்கு அனுமதி கொடுக்குறேன், உன்னை மாதிரி மோசமானவன் இல்லைன்னு சொல்லி உன் பகுதியை நீ ஆளுன்னு சொல்லி, அதற்கு பின்னாடி தமயந்தியும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நடத நாட்டிற்கு வருகிறான். அதாவது இதுவும் கடந்து போகும். இதுதான் நலச்சரித்திரத்தில் சொல்கிறது. இந்த கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வியாசரே சொல்லியிருக்கார், வேதவியாசர். கலிபுரன் இருக்கவே மாட்டான், நீங்கி விடுவான், இழந்த சொத்துக்களெல்லாம் சேரும், அதற்கடுத்தது எந்த விதமான குறைவும் இல்லாமல் துன்பமும் இல்லாத வாழ்வு வாழலாம்னு சொல்லி மகாபாரதத்திலே வியாசர் சொல்லியிருக்கிறார். அதே நமக்கு என்னை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு நம்ம அர்ச்சகர் சுந்தரராஜனுக்கு தான் சொல்லணும். காரணம் என்ன, இந்த சிந்தனையை தூண்டினவரே அவர் தான். அதனால் இந்த புராணம் கேட்டதற்கு, சொன்னதற்கு
வாய்ப்பு கொடுத்ததற்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் களி நீங்கி நலம் பெருகட்டும், வளம் பெருகட்டும், எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மிகுவில் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருவடிகள். ஓம். அனைவருடைய மகிழ்வுடன் அறந்தாங்கி குரு சோலையப்பன்.